வெல்கம் டு டார்க் டெக் ஒரிஜினல்ஸ். எவன் பொலிட்டிக்கல் பேசுகிற இந்த சேனலில் இருக்காக இப்போது சினிமா ரிவ்யூ அப்படின்னா இந்த படத்துக்கு 2 நாளாக ஒரு பயங்கரமான நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ கால்டு கிரிட்டிக்ஸாக இருக்கட்டும், ஸோ கால்டு பப்ளிக்காக இருக்கட்டும், இல்லை மீடியாவாக இருக்கட்டும், பலரும் இந்த படத்துக்கு சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி ரிவ்யூ எழுதிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. 1-2 பேர் மட்டும்தான் ஒர்க் ஆகிருக்கு, படம் நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே தவிர, பெரும்பாலான கிரிட்டிக், அதாவது சினிமா விமர்சகர்கள், யூடியூப்லேயா இருக்கட்டும், இல்லை சினிமா விமர்சனம் எழுதக்கூடிய அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இது நல்லா இல்லை, சும்மா கத்திக்கிட்டே இருக்காங்க, இறைச்சலாக இருக்குது, மியூசிக் சரியில்லை, கதை சரியில்லை, ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இல்லை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் இந்த படம் பார்த்தேன், எனக்கு படம் ஒர்க் ஆச்சு, ரொம்பவே நல்லாவே இருக்குது. ரீசெண்டாக வந்த பெரிய படங்கள், வேட்டையனாக இருக்கட்டும், இல்லை ஜெயிலராக இருக்கட்டும், இல்லை விஜய் அண்ணா நடித்த கோட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய ஹீரோக்கள் நடித்த படங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே இருக்குது கங்குவா. இந்த படத்தை இந்த இங்கிலீஷ் படங்களை பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. எனக்கு அந்த மாதிரி எந்த படத்தோட சாயலும் தெரியலை. இது இந்த படத்தை ஒரு ராஜமௌலியோட படத்தை பார்க்கும்போது ஒரு ஃபீல் வரும்ல, எனக்கு ஒரு மாவீரனோ இல்லை ஒரு பாகுபலியோ இல்லை ஒரு கேஜிஎஃப்போ இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் வந்தப்போ வாவ் என்ன மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசினவனுங்களாம் இன்றைக்கி இந்த படத்தை கல்வி ஊற்றிட்டுருக்காங்க அப்படின்றத கண் முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. உண்மையிலேயே இவனுங்க என்ன நினச்சி இப்படி பண்ணுறானுங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா, நான் ஒரு மிகப்பெரிய சினிமா விரும்பி அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறேன். இந்த படத்தோட மேக்கிங் பற்றி சொல்லணும்னா, விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், டாப் நாச்சாக இருக்குது. இதில் எந்த விதமான குறைகளையும் பெருசாக என்னால் பார்க்க முடியலை. அங்கங்கே சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. விஎஃப்எக்ஸ்லாம் உண்மையிலே தரமாக இருக்குது. வென் வி கம்பேர் திஸ் ஃபில்ம் வித் கோட், இன்றைக்கி ரீசெண்ட் டேஸில் விஎஃப்எக்ஸ் இவனுங்க சூப்பராக பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பல படங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தா கங்குவாவில் இருக்க விஎஃப்எக்ஸ் பெட்டராக தான் இருக்குது. அதே மாதிரி டிஎஸ்பியோட மியூசிக் ரொம்ப இறைச்சலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் எஃபெக்டே ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குது, கத்திக்கிட்டே இருக்காங்க, இறைச்சலாக இருக்குது. அனிருத் போடுற இறைச்சலை விட இது மோசம் கிடையாது. ஆனால் இவனுக்கு அனிருத் ஆஹா ஓஹோன்னு ஃபயர் விட்டுட்ருக்கப்போ இதுக்கு ஏன் அப்படி பேசுகிறானுங்கன்றது புரியல. இந்த படத்தில் இந்த சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்றது வாண்டடாகவே வச்சது தான். அவங்க ஏதோ ஒன்று ப்ளசண்ட்டாக தரணும்னு நினச்சி ஏதோ அவங்களால ஒரு க்ரியேட்டிவ் பற்றாக்குறையினாலேயோ இல்லை டிஎஸ்பிக்கு மியூசிக் வரல அப்படிங்கிறதுனாலையோ இது நல்லா இல்லை அப்படின்னு இவனுங்க சொல்கிறதா நான் நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, அவங்க வாண்டடாக இது ஒரு வார் மூவி. அது மட்டும் இல்லாமல் ட்ரைப்ஸ் சண்டை போடுறாங்க. ட்ரைப்ஸ் சண்டை போடும்போது நீங்கள் இவனுங்க படம் பார்த்துருக்கானுங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ட்ரைப்ஸை பற்றி ஏதாவது புக்காவது படிச்சிருக்கானுங்களான்னு தெரியல. அட்லீஸ்ட் ட்ரைப் மக்களோட வாழ்க்கையாவது என்னன்னு இவனுங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. இந்த கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒருத்தன் ட்ரைப்ஸ்னால் அவனுங்களுக்கு என்ன, யார், பழங்குடியின மக்கள், காட்டுக்குள்ளே வாழ்கிற மக்கள், அவங்களோட வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்றது இவனுங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றது தெரியல. சும்மா அந்த ஒரு விஷயத்தை கத்திக்கிட்டே இருக்காங்க. இவனுங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஏதோ வாண்டடாக இந்த படத்தை நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்ணி இதை முடிச்சு விடணும் அப்படின்னு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, பொதுவாக சினிமா பார்க்குறது யாராக இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய ஹீரோ படம் வருது அப்படின்னா அந்த படத்தோட ரசிகர்கள் தான் போவாங்க. படம் முடிஞ்சு ஒரு ஃபஸ்ட்டு ஷோக்கு எல்லாமே நல்லா இருக்கும் தான் சொல்லுவாங்க. 2வது ஷோலேருந்து தான் படத்தோட என்ன படத்தில் பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே, படம் ரிலீஸ் ஆனால் ஒரு மணி நேரத்துலலாம் பயங்கரமாக நெகட்டிவ் ரிவ்யூஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அப்படின்னா, பிஜேபி ஆளுங்க, பாமக ஆளுங்க, இந்த மாதிரி ஆளுங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம சூர்யா அவர்கள் கடந்த காலங்களில் அவரோட அரசியல் நிலைப்பாடு, அவரோட அரசியல் கருத்துக்கள் இதெல்லாம் இந்த ரைட்டு விங்க ஆளுங்களை அடிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு, பேசியிருக்காருன்றப்போ இவனுங்க பிளான் பண்ணி, அதாவது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம்ன்றதை விட முன்னாடியிலேருந்தே இவனுங்க பிளான் பண்ணி இதை பண்ணிகிட்டு இருக்கப்போ, ஒரு சினிமா விரும்பியாகவும் இல்லை ஒரு இடதுசாரியாக தன்னை காமிச்சிக்கக்கூடிய சூர்யா பொலிட்டிக்கலாக எங்கேயாவது ஏதாவது ஒரு சில இடங்களில் தவறாக பேசி இருந்தாலும்
பெரும்பாலான நேரங்களில் நம்ம எதிர்பார்க்குற ஒரு அரசியல் பேசக்கூடிய கட்ஸ் இருக்கக்கூடிய என்னதான் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் கிட்ட ஆக போனாலும் இன்றைக்கி வரைக்கும் லெட்டர் பேரில் அறிக்கை விட்டுட்டு இருக்கக்கூடிய அண்ணன் விஜய் மாதிரி இல்லாமல் கொஞ்சமாவது தைரியம் அப்படின்ற ஒன்று இருந்து பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடிய தைரியம் இருக்க ஒரு ஆள் இப்படி இவனுங்க வாண்டடாக போய் பிளான் பண்ணி ப்ரீ பிளான்டாக இதை பண்ணும்போது இதுக்காக நம்ம பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். அப்புறம் வந்து அண்ணன் ப்ளூ ஷர்ட்டை அவரும் அப்படி தான் சொல்லியிருந்தார். படத்தில் கற்றுக்கிட்டே இருக்காங்க, டிஎஸ்பி ஏதோ பாத்திர கடையிலேருந்து பாத்திரத்தை எடுத்து வந்து டம்மு டம்முன்னு அடித்த மாதிரி இருக்குது, ஒன்றுமே இல்லை. அப்புறம் என்ன சொன்னார்னா, இந்த படத்தோட வில்லனோட கேரக்டர் ரொம்ப கேவலமாக இருக்குது, மட்டமாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு டம்மி வில்லனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். இந்த படத்தில் எனக்கும் ஒரு 15 நிமிஷம் லேக் ஆச்சு. படம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரம் எனக்கு ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் எப்போ இவங்க வந்து இந்த பீரியாடிக் போர்ஷனுக்குள்ளே போக ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்து அந்த பீரியாடிக் போர்ஷன் முடிஞ்சு கிளைமேக்ஸ் கூட கார்த்தி வரக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. பொதுவாக ஒரு பெரிய ஹீரோவோட படம் வருது, இப்போ ஒரு விஜய் படம் வருது அப்படின்னா அஜித் ரசிகர்கள் வந்து படம் நல்லா இல்லை, நல்லாவே இருந்தாலும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இப்படி கிளாஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து மாற்றி அந்த ரசிகர்கள் இந்த நடிகரோட படத்தை தப்பாக பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை இந்த நடிகரோட படத்தை அந்த ரசிகர்கள் தப்பாக பேசுகிறதா இருக்கட்டும், இப்படி தான் நடந்துகிட்ருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யார் என்ன பேசுகிறானுங்கன்றதையே கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவ்வளோ பேரும் தன்னை வந்து யாரை காமிச்சிக்கிறானுங்கன்றதே தெரியல. ஆனால் உட்காந்து ட்விட்டரில் எழுதுறவனுங்களெல்லாம் போய் பார்த்தா பிஜேபி ஆளுங்களாக இருக்கானுங்க. ஸோ இந்த நேரத்தில் ஒரு நல்ல படம் தான், இவனுங்க கிரிட்டிக் பண்ணுற அளவுக்கு ரொம்ப மோசமான படமும் கிடையாது, நான் ஓகம்னு இருக்குன்னு சொல்லலை. ஆனால் இந்த பாகுபலி, கேஜிஎஃப், மாவீரன், இந்த கோட்டு, ஜெயிலரு, இந்த படங்கள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன இந்த வாய்கள் கங்குவா நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியலை. தட்ஸ் வை ஐம் மேக்கிங் திஸ் வீடியோ. இந்த படத்தை அவனுங்க பேசுகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நம்மவர்கள், அதாவது சோ கால்டு லெஃப்ட் இடதுசாரி அரசியல் பேசுகிறவங்களும் அவனுங்க போடக்கூடிய போஸ்ட்டுகளை பார்த்துட்டு படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தேவையில்லாமல் இதுக்கு ஒரு நெகட்டிவ் போஸ்ட்டு போட்டுக்கிட்டு நெகட்டிவ் ரிவ்யூ சும்மா மீம் போட்டுக்கிட்டு பண்ணுறது சரியில்லை. படம் பார்க்கலன்னா பார்த்துட்டு பேசுங்க. நீங்கள் ரீசண்டாக பல படங்களை பாராட்டி எழுதியிருந்த பல நபர்களை நானும் பார்த்தேன். அந்த படங்களை விட இது பெட்டராக தான் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு சூர்யா ஃபேனோ இல்லை ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா எனக்கு தெரிஞ்சவரோ சொந்தக்காரரோ இல்லை. ஒய் ஆம் மேக்கிங் திஸ் வீடியோனா, நான் ஒரு மிகப்பெரிய சினிமா விரும்பி ஒரு நல்ல படத்தை இவனுங்க இவ்வளோ மோசமாக பிளான் பண்ணி அதை முடிச்சு கட்டணும்னு நினைக்கும்போது அந்த இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. நான் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.